அது இல்லாத உலகத்தில் ஒரு வீடே கிடையாது. அப்படி வீடு இல்லாட்டியும் அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி ஒரு இடம் இருக்கும். புரிஞ்சுக்குங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதை மதிப்பதே இல்லை. அதுக்கு ஒரு விழா அதை எடுத்துருக்குமா? ஆயுத பூஜை அப்போ நம்ம கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்றோமா இல்லையா? டெய்லர் கத்திரிக்கோள், மெக்கானிக்கு ஸ்பேனர்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்றோமா இல்லையா? ஆனால் அந்த டாய்லெட்டுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கோம்? அந்த புக்குக்கு ஏன் அந்த பேர் வச்சுருக்காங்கன்னா, பல வீடுகளில் கணவர் தன் மனைவியை கழிவறை இருக்கையாக பயன்படுத்துகிறார். பல வீடுகளில் மனைவி தன் கணவரை கழிவறை இருக்கையாக பயன்படுத்துகிறார். பல வீடுகளில் மகள் அப்பாவையும் அம்மாவையும் பெற்றோர்களை கழிவறை இருக்கையாக பயன்படுத்துகிறார்கள். இப்படி விதவிதமாக சொல்லிட்டு போலாங்க. அதாவது தேவைப்படும் பொழுது மட்டும் பயன்படுத்திட்டு அதன் பிறகு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் வைத்துவிட்டு கூடவே இருக்க வைத்து அங்கிருந்து வெளியே போகாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இதற்கு பெயர் தான் த டாய்லெட் சீட் அப்படிங்கிற கழிவறை இருக்கை. யாரெல்லாம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில், அதாவது நச்சு மனுஷனோட மன உளைச்சலோடு வாழ்கிறீங்களோ இந்த புக்கை வாங்கி படிங்க. நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்க, அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க, இனி நம்ம என்ன செய்யணுங்கிறது தெளிவான விளக்கமான புத்தகம்.